मेहता का उल्टा चश्मा। पढ़ाई भी मस्ती भी दोनों एक ही ऐप में। TNPOC प्ले स्कूल ऐप अभी डाउनलोड कीजिए। இவ்ளோ நஷ்டம் ஏற்படுத்துறானுங்களே. தம்பி உன்னை பெயிண்ட் அடி சொன்னா எல்லா பெயிண்டையும் கீழே கொட்டிட்டு இருக்க. இங்க என்ன நடக்குது? பார்த்தா தெரியல டப்பு, அவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க. எங்க காலத்துல எல்லாம் இப்படிதான் பேண்ட் அடிப்பாங்க. எங்க காலத்துல பேண்ட நாங்க இப்படிதான் போடுவோம். இங்க பாரு, நான் சொல்றது பெயிண்ட், பேண்ட் இல்ல. ஹலோ, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தா, ஏய் டப்பு, நீ கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொசைட்டியை பாத்தியா? பெயிண்ட்ல அப்படியே ஜொலிக்குது பாரு. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் தம்பி, வீட்டுல யாரும் இல்ல, போயிட்டு நாளைக்கு வா. என்ன கொடுமை இது! சவுத்தோட சேர்த்து என் முகத்துக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? ஆஹா, இப்ப வர வர சோப்பும் டியூப்ளிகேட்டா போட ஆரம்பிச்சுட்டாங்க. பரவாயில்ல, இப்ப உடம்பு உள்ளுக்குள்ளேயும் சுத்தமாயிடும். இந்த பூரி என்ன உப்பவே இல்ல. அட என்னங்க பூரி உப்பவே இல்ல? எங்க அம்மா எப்பவுமே பூரி உப்பி இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. இருங்க, நான் இப்பவே பூரிய உப்ப வச்சு கொண்டு வரேன். மகனே, எங்க இருக்க? நான் இப்பவே போயிட்டு இப்பவே வரேன். என்ன செய்யற தயா? ஆஹா, என்ன கொடுமைப்படுத்துறாங்களே. மருமகளை அம்மா இப்படி பண்ற? ஆமா, எதுக்காக நீங்க இப்ப பெயிண்ட் டப்பாவை சுரண்டிட்டு இருக்கீங்க? அட வாய் மூடுங்க, இது டப்பா இல்ல, இது எங்க அப்பா. ஒரு வேலை பண்ணலாமா? இவருக்கு நாம பேய் படத்தை காட்டுவோம். அதை பார்த்த உடனே இவருக்கு வேர்வை வரும், வேர்வையோட சேர்ந்து பெயிண்ட்டும் போயிடும். இல்ல 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 இல்ல, நான் திகில் படம்லாம் பார்க்க மாட்டேன். அடடா, என் வண்டி திடீர்னு எங்க காணாம போச்சு? நான் வர்ற அவசரத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்லு? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. உனக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னா வண்டியை விட்டு இறங்கி ஓடு. எவ்வளவு வேகமா ஓடணும்? இந்த வேகம் போதுமா தாத்தா? என்ன பண்ற? வண்டியில ஏறு. என்ன வண்டி ஓட்டுற? பிரேக்க போடு, பிரேக்க போடு. ஆஹா, மறக்க விட்டுட்டியே. பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும். அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு: பக்கெட், மக், டேபிள் இல்லனா சேர். அப்ப எனக்கு கேட்டா பக்கெட் தான் சரியா இருக்கும்.
முக்கிய செய்திகள் எல்லாரும் கவனமா பாருங்க. இவன் தான் பக்கெட் சீனா. இவன் 10-12 செல்போன்களை திருடிக்கிட்டு ஓடி போயிட்டான். அட இது என்னது? இந்த இடத்துக்கு போலீஸ் வரதுக்கு முன்னாடி மாமாவை கூட்டிட்டு இங்க ஓடலாம். நான் உலகத்தையே புரட்டி போட்டுருவேன். பக்கெட்ஸ் என்ன இங்க இருக்கானா? இவனை புடிச்சு கொடுத்தோம்னா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அங்க பாருங்க. ஐய டாக்டர் எங்க அப்பாவுக்கு இவன் முகத்தை வச்சிட்டாரே. பாப்படால் பார்த்து மெதுவா ஜாக்கிரதையா ஓட்டுப்பா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா, நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க. கோரிக்கையை நிறைவேற்றுங்க. பலிய விடுங்க. எல்லாரும் பலிய விட்டு எந்திரிச்சு போங்க. என்ன பண்றது? துரத்திக்கிட்டே வருது. கன்ஃபார்மா சொல்றேன், அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. வண்டியை நிறுத்துப்பா. பாருங்க, என் ஃபேமிலி எங்க போனாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. போலீஸ் கிட்ட நீ நல்லா மாட்டிக்கிட்ட பக்கெட் சீனா. உங்களுக்கு சொன்னா புரியாதா? நான் பக்கெட் சிங்கா கிடையாது. ஆனா இவன் ஓடிட்டானே, அவனை விடக்கூடாது. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்பா இங்க பாருங்க, இங்க பாருங்க, மேல பாருங்க. அச்சச்சோ, அங்க பாரு, அவன் அங்க இருக்கான். என்னது ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கு? நான் ஏதோ மிஷின்ல ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். யாத்தி, இப்ப நான் என்ன பண்றது? இங்க வந்து டப்பு. என் மூக்கு. டாக்டர் சார், டாக்டர் சார், கொஞ்சம் இங்க பாருங்களேன். எங்களுக்கு இவர் முகத்தை இப்ப உடனே மாத்தி ஆகணும். ரொம்ப அர்ஜென்ட். அட யாருப்பா இது? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும். சமோசால 3 மொனம் இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி சமோசா கடையில வேலை பார்த்தேன். உங்களை தவிர இந்த சிட்டியில வேற யாராலையும் உதவ முடியாது. நாங்க இருக்கிற நிலைமையில யாரு வெள்ளை கோட்டு போட்டுக்கிட்டு வந்தாலும் போதும், அவங்க கிட்டயே நாங்க ஓடி போயிடுவோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. சரி சரி, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றேன். ஆனா நீங்க 4ல 1 சூஸ் பண்ணணும். பக்கெட்டா, மக்கா? டேபிள் இல்லனா சேர் இல்லையா? இல்ல, பிளேட் இல்லனா பாட்டில். பாட்டிலே பயன்படுத்துங்க. ஏன்னா சீப்பா இருக்கும், ரேட்டும் கம்மியாகும்ல. சரி சரி.
என்ன டாக்டர் என்ன பண்றீங்க? ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். வேலை முடிஞ்சது. இதோ உன்னோட அப்பா. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? கேளுங்க, ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. இவன் தான் பாட்டம் ஷெட்டி, இந்த உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான கிரிமினல். இப்போ இவனை போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. அடியாத்தி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இனிமே நீ எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்னப்பா, முதல்ல இந்த சிட்டில தான் கிரிமினலா இருந்தீங்க, இப்போ வேர்ல்டு கிரிமினலா மாறிட்டீங்க. நாங்க இந்த கிளினிக்க 5 சைடுல இருந்து சுத்தி வளைச்சிட்டோம். அட 4 சைடு தான் சாரி இருக்கு. அட நம்ம மேல இருந்து கூட சுத்தி வளைச்சிட்டோம்ல. அட வெளியில போலீஸ் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவை எப்படி வெளியே கூட்டிட்டு போறது? இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கனே. இவர் நம்ம பாஸ் ஆச்சே. நீங்க இங்க சேஃபா இருக்கீங்க, வாங்க உள்ள போலாம். என்னடா இது 2 பாஸா? அப்பா சீக்கிரம் மேல ஏறுங்க. அட வாங்கப்பா, வாங்க வாங்க. ஆமா, நீ இப்ப என்ன காரியம் பண்ண? அது ஒண்ணு இல்ல அப்பா, உங்க முகத்தை உடனடியே நாம மாத்தி ஆகணும், இல்லன்னா போலீஸ் கிட்ட நீங்க வசமா மாட்டிப்பீங்க. அதோ பின்னாடியே போலீஸ் வர்றாங்க. ஏன் இப்படி என்ன கொடுமைப்படுத்துறீங்க? வேண்டாம், என்ன விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. அடடா, உங்களுக்கு ஒரிஜினல் ஃபேஸ் வந்தாச்சு.